ஹலோ மக்களே, குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி அமாவாசை, ஒய்ஃபு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. காலையிலேயே பூஜை பண்ணிவிட்டு ரொம்ப சாப்பிடவும் இல்லை, அவங்களும் ஃபாஸ்டிங் கிளம்பிட்டாங்க. ஸோ நானும் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன். இன்றைக்கி அமாவாசைன்றதுனால எங்கள் அப்பாவுக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு எங்கள் அம்மா காலையிலே ஃபோன் பண்ணி எனக்கு அலாரம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சிம்பிளாக சாதம் சாம்பார் வச்சுட்டு ஒரு வடை போட்டு சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஸ்டீமரில் ஃபஸ்ட்டு இந்த இந்த குக்கரில் வந்து சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு, தால் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்டீமரில் வந்து நான் சாதத்தையும் முருங்காவையும் வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டேன். ஸோ 2வது இதில் ஸ்டீமரில் முருங்காய் வச்சுட்டு மேலே மாங்காய் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால் திரும்பி எடுத்துகிட்டு கரெக்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இன்னொரு தடவை வச்சேன். ஸோ கீழே வந்து மாங்காவும் மேலே முருங்காவும் வச்சுருந்தேன். ஸோ கரெக்டாக அது ஸ்டீமரில் செட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வாழைக்கா பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி கட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ எனக்கு டைம் போகிறதே தெரியல கைஸ். ஸோ அதனால் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஸோ வாழைக்கா பொரியல் எப்படி வரும்ன்றது தெரியாமல் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் இல்லையா, அதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டு தான் பண்ணுவேன், என்ன ஒரு சின்ன சின்ன டவுட் இருந்தாலும். ஸோ அதனால் வந்து வாழைக்கா பொரியல் பண்ணலாம். ஏன்னா எனக்கு வாழைக்கா பொரியல் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு வாழைக்கா பொரியல் பிடிக்குன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஸோ அமாவாசைனா எல்லாேருக்கும் தெரியும், மேண்டேட்ரி வாழைக்கா பொரியல் இருக்கும், பாயசம் இருக்கும், வடை இருக்கும். ஸோ அதனால் நான் பண்ணேன். ஸோ ரொம்ப கிராண்டாக எல்லாம் இல்லாமல் சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கடுகு போடும்போதே நல்லா புரிஞ்சுது. அப்புறம் கருவேப்பிலை போடும்போது எண்ணெய் எல்லாமே ரெட்டுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இது பண்ணேன். ஸோ இதை வெங்காயம் வேகிற டைமில் தால் கடைஞ்சிடலாம், ஸோ பருப்பு கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு மத்து வச்சு எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு இதில் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் ஸோ இது வாழைக்கா பொரியல் இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாம்பாரும் நான் எப்படியோ பண்ணி முடிச்சிட்டேன் ஒரு வழியாக. அப்புறம் ஃபைனலாக வடை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா டைம் வேறு ஆகிடுச்சு இல்லையா, 1:30க்கெலாம் நான் பூஜை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்தேன். போடும்போதே உடஞ்சிரும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நல்ல வேளை உடையல வடை. ஸோ இதான் பெங்களூரில் நாங்கள் ஃபஸ்ட்டு அமாவாசை சாமி கும்பிட்றோம் எங்கள் அப்பாவுக்கு. ஸோ வடை ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ வடை ரெடி ஆனோடனே டைம் பார்த்தேன், ஆல்மோஸ்ட் 1:10 ஆகிடுச்சு. ஸோ கடன்னு ரெடி பண்ணிவிட்டு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ இல்லை. ஸோ எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ இல்லாமல் நான் சாமி கும்பிட்டுட்ருந்தேன். அப்புறம் ChatGPT கேட்கும்போது இது இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுத்து இது எடிட் பண்ணி. ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட்